அனைவருக்கும் வணக்கம். பழனிக்கும் பக்கத்தில் கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். அமாவாசை இன்றைக்கி சிறப்பு பூஜை 6 மணிக்கு. பௌர்ணமி, அமாவாசை, குரு பூஜை மாதத்தில் 3 நாள் விசேஷமாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து அமாவாசைக்கு வந்திருக்குறோம். நம்மளோட வந்தவங்களாம் முன்ன போயிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் வண்டியை விட்டு இறங்கி வரோம். இன்றைக்கி இந்த தடவை நிறைய கூட்டம் வந்திருக்கு, நிறைய வண்டிகள் வந்திருக்கு பாருங்கள். இவங்க தான் எங்கள் அக்கா, எங்களை கூட்டிகிட்டு வர்றவங்க. நம்ம நினச்ச காரியம் நடக்கும். நம்ம ஏதாச்சும் நினச்சது நடந்துச்சுனாக்கா நமக்கு முடிஞ்ச அளவு அரிசி இந்த மாதிரி எதாச்சும் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி எங்கள் அக்கா என்னமோ நினச்சிருக்குறாங்க, அதனால் அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க. இங்கே வாங்க. இங்கே வந்து எல்லா கடையிலையுமே அரிசி முட்டை இருக்குது. நம்ம நேற்றுக்கு இடம் பண்ணுறதுனால நம்ம அரிசி முட்டையை தான் எடுத்துக்கொண்டே கொடுப்பாங்க. அன்னதானம் இங்கே எல்லாம் எனி டைம் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம எது நினச்சிருந்தாலும் நடந்தாலும் இங்கே அரிசி முட்டை தாங்க எடுத்துக்கொண்டே கொடுப்பா காணிக்கையா. இங்கே எல்லாமே பச்சையில் தாங்க இருக்கும். பச்சை குங்குமம், பச்சை தின்னூறு எல்லாமே பச்சையில் தான். உள்ளார போனால் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் இப்போ நம்ம இப்போவே எடுத்துக்கலாம். பாப்பாக்கெல்லாம் விளையாட்டு சமையலாக இருக்குது. யாரெல்லாம் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போவே கூட்டம் அதிகமாகிடுச்சு. எல்லாம் வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிடாங்க. நம்ம இன்னும் அவர் இருக்கிற இடத்துக்கே போகல. இங்கே ஃபஸ்ட்லேயே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க ரோஸ் பூவெல்லாம். இங்கே பாருங்க நல்லா இருக்கா. வாங்க. இதுதான் அவர் வாழ்ந்த வீடு. இங்கே வீட்டிலேருந்து நம்ம சாமி கும்பிட்டு அவர் சீவ சமாதிக்கிட்ட போகணும். இங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு இப்படியே வரிசையாக போவோம். இங்கே பாருங்க, குழந்தை இல்லாதவங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காண்டி எல்லாம் இந்த மாதிரி நேர்த்திக்கடன் பண்ணி எல்லாம் இது நிற்கிறவாங்க. செல்ல ஆஃப் பண்ணுங்க. Hey!
அளவுக்கு கூட்டம் வராது. ஆனால் இப்போ வர வர இப்போ ரொம்ப இங்கே வந்துட்டு நாங்கள் ஆனால் வெளியுமே வந்து ஆனால் உள்ளே போகிறதுக்கான பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சுன்னா உள்ளே போக முடியலை. செம்ம கூட்டமாக இருக்குது. இன்னும் போக கூட்டங்கள் தான் வரும். Bar. Ini selama ini angkat loh, ini apa? Saya sama orang lain kenal orang lain berapa? Apa di dunia ini mah? Settle Om Sri Satchidananda
சச்சிதானந்த சத்குரு பகவானே ஞான வல்லலே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வித்ய ஸ்வரூபனே சாந்த ஸ்வரூபனே ஜோதி ஸ்வரூபனே மாய ஸ்வரூபனே ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே உங்களை நாடி வரும் மக்கள் உங்களை தேடி வரும் மக்கள் உங்களை நம்பி வழிபடும் மக்கள் உலக மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் மருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே உங்கள் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஐயனே சரணம் சரணம் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்லல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்லல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே போற்றி 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 போற்றி. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவல்லல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தமிழ் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியான செய்யுங்க. ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்து கேளுங்க. வரக்கூடிய 20ஆம் தேதி 21ஆம் தேதி செவ்வாய் புதன் மாசி மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி நம்முடைய சத்குரு பகவானுக்கு 10ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா. அவசியம் எல்லாரும் கலந்து கொள்வோம். நம்மை சார்ந்தவர்களுக்கு கலந்து கொள்வோம். என்னங்க அர்ச்சனை பண்ணத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நாங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறோம்ங்க. எல்லாம் அர்ச்சனை பண்ணத்தான் இப்படி போவாங்க, நாங்கள் சாப்பிட்றதுக்கு இப்படி போகிறோம். பக்தர்கள் கொடுத்த அன்னதானம் அரிசி முட்டை தாங்க. நேர்த்திக்கடன் பண்ணுற எல்லாரும் இப்படி தான் கொடுத்துட்டு போவாங்க. அன்னதானம் சாப்பிட்டுருக்குறேன். சாப்பிட்டுட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாமுங்க.
பஞ்சாமிர்த டேஸ்ட்டில் இருக்குது. இங்கே பாருங்க துவாரகா அதை கொடுக்க மாட்டேங்கிறா. கொடுங்க கொடுங்க சாப்பிட்றேன்டா. பிடிச்சிருக்காமா? இங்கே பாருங்க இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே துவாரகா சாப்பிட்றத விடவே இல்லை. இங்கே பாருங்க எல்லாரும் இங்கே பாதி தங்குறவங்க நைட்டில் தங்குவாங்க. இங்கே நிறைய பேர் படுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் நம்ம நீ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாதி பேர் தங்கிடுவாங்க, பாதி பேர் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். பழனிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும்.